அடுத்த யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட் வந்து ஸ்விட்ச். ஒரு சில சினாரியோவில் பார்த்தீங்கன்னா எனேபிள் திஸ் ஃபீச்சர் இல்லைன்னா ஆட் திஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து யூசர் வந்து எனேபிள் டிசேபிள் மட்டும் பண்ணுவாங்க. அந்த டாகிள் பண்ணுற ஸ்விட்ச் வந்து இப்போ ஆண்ட்ராய்டில் ஆட் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஸ்விட்ச்சு லேஅவுட் வித் ரேப் கண்டென்ட் ஹைட் ரேப் கண்டென்ட் போட்டுடலாம். ஐடி மை ஸ்விட்ச். அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்சுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் வைக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஸ்விட்ச், டாகிள் பண்ணுற ஸ்விட்ச். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம், இது ரிலேட்டிவ் லேஅவுட்ங்கிறனால நம்ம சென்டரில் கொண்டாந்துக்கலாம். நம்மளோட வியூ வந்து நல்லா இருக்கிறதுக்காக சென்டர் வெர்டிகல் ட்ரூ, சென்டர் ஹரிசாண்டல் ட்ரூ. ஓகே, ஸோ ஸ்விட்சை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்விட்சை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணால் இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டெஃபினெட்லி அந்த ஸ்விட்சோடைய ஆப்ஜெக்டை வந்து ஃபஸ்ட் நம்ம வாங்கணும் இந்த இடத்துல. ஸோ கோட் பிஹைண்டில் கோடில் ஒரு வேரியபிள், இந்த இடத்துலையும் ஆப்ஜெக்ட் டைப் டிஃபைன் பண்ணலாம். இல்லைன்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி, அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணலாம். ஸ்விட்ச் தான் நம்மளுடைய கிளாஸ் நேம், அதாவது ஆப்ஜெக்ட் டைப் r.id.mySwitch. இப்போ இந்த ஸ்விட்சுங்கிற கிளாஸ் வந்து நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணல. ஸோ ஆல்ட் என்டர் அடித்தோம்னா இம்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வாங்கியாச்சு. இப்போ வந்து கிளிக் லிசனரில் இதுக்கு பேர் வந்து செட் ஆன் செக்டு சேஞ்ச் லிசனர். ஸோ மை ஸ்விட்ச் டாட் செட் ஆன் செக்டு சேஞ்ச் லிசனர். இந்த இடத்துல வந்து அந்த செக்டு ஸ்டேட்டை வந்து இந்த பேராமீட்டரில் அனுப்பிச்சி விடும். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கோட் எழுதிக்கலாம். இஃப் இஸ் செக்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா toast dot make text this comma switch is on comma dot toast dot length long அப்படின்னு கொடுத்துடலாம். dot show. இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், ஏன்னா எல்ஸ்லேயே நம்ம இதே தான் போட போகிறோம். எல்ஸ் மெசேஜ் மட்டும் மாறும், switch is off, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் அந்த செக்டு சேஞ்ச் லிசனர், அந்த லிசனரில் வந்து அந்த செக்டு ஸ்டேட் என்னங்கிறத இந்த வேரியபிள் வாங்கிட்டோம், அந்த வேரியபிளை வந்து நம்ம செக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து நம்ம மொபைலில் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் ரன் பண்ண போகிறேன். இது பில்ட் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்விட்ச் வந்துருச்சு. நான் இப்போ எனேபிள், அதாவது ஆன் பண்ணேன்னா எனக்கு ஒரு டோஸ்ட் வரணும், வந்துருச்சு. அது போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு மறுபடியும் ஒரு டோஸ்ட் வரணும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஸ்விட்ச் பட்டனை வந்து ஆண்ட்ராய்ட் கோட்லைனில் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம்.